ஹாய் ஆல். இன்னைக்கு என்ன ப்ரொசீஜர் பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்பெர்ம் ப்ரிப்ரேஷன் டெக்னிக் டபுள் டென்சிட்டி மெத்தட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரொசீஜர் இதுக்கு ரெக்வயர்ட் மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்கோ பிராண்டோடது கிட் வருது. இதில் என்னென்ன இருக்கும்னா ஸ்லைடு இருக்கும். இது நான் வச்சிருக்கல ஸ்லைடு. இதில் கிட்டில் கவர் ஸ்லிப் ஸ்லைடு, 2 ஸ்லைடு கவர் ஸ்லிப்பு, அப்புறம் பாஸ்டியர் பிப்பர், 2 கோனிக்கல் சென்ட்ரிஃபியூஜ் டியூப் ஸ்டெரைல், அப்புறம் ஒரு செமன் கண்டெய்னர் சாம்பிள் கண்டெய்னர் ஒன்று இருக்கும். அப்புறம் ஐயூஐ கத்தீட்டர் ஒன்று இருக்கும். 15 சென்டிமீட்டர் லெங்த் வரும். அதோட லெங்த் 15 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம சிரிஞ்சஸ்லாம் தேவைப்படும். மீடியா இன்சர்ட் பண்ணுறதுக்காக, மீடியா எடுக்கிறதுக்காக சிரிஞ்சஸ்லாம் தேவைப்படும். ஃபஸ்ட்டு லேமினார் ஃப்ளோ நல்லா தொடச்சிட்டு ஸ்டெரைலாக வச்சுக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு ஹெப்பா ஃபில்டர் ஏர் வரும் இல்லைங்களா, அந்த சுவிட்ச் ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஆன் பண்ணி விட்டுருணும். யூவி லைட்டும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஆன் பண்ணி விடணும். இந்த ஸ்டாண்டு, அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு செமன் கலெக்ட் பண்ணிவிட்டு அது இன்குபேட்டரில் ஒரு 1/2 அன் ஹவர் வைக்கணும். அதாவது லிக்விஃபை ஆகிற வரைக்கும் நம்ம வைக்கணும். ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடாது. செமன் லிக்விஃபை ஆகலை, 1/2 அன் ஹவர், வித்தின் 1/2 அன் ஹவர் செமன் லிக்விஃபை ஆகலை அப்படின்னா நம்ம செகண்ட் மீடியா இருக்குல்ல, அந்த மீடியா ஹியூமன் சீரம் ஆல்புமின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மீடியா ஒரு 0.5 ml அது போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வச்சோம் அப்படின்னா லிக்விஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் லிக்விஃபை ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்பெர்ம் ஐயுஐ ப்ரிப்ரேஷன் ஸ்பெர்ம் ப்ரிப்ரேஷன் டெக்னிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செமன் லிக்விஃபை ஆன உடனே அது எடுத்துகிட்டு இனிஷியல் அசஸ்மெண்ட் பண்ணணும். இனிஷியல் அசஸ்மெண்ட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக ப்ராசஸ்க்கு போகக்கூடாது. ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்பெர்ம் எப்போனாலும் சேஞ்ச் ஆகும். இப்போ 1 month முன்னாடி பார்த்தாங்க ரிப்போர்ட்டு அப்படின்னா 1 monthல சேஞ்சஸ் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 3 months முன்னாடி 4 months முன்னாடி செமன் பார்த்துருக்காங்க, அதில் நல்லா இருக்குது, மில்லியன்ஸ் நல்லா இருக்குது ஸ்பெர்ம் கவுண்ட்டு அப்படின்னா அதை வச்சு நம்ம ஐயுஐ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஐயுஐ ப்ரிப்பரேஷன், அதாவது நமக்கு டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு 2 days முன்னாடியே 3 days முன்னாடியே ஸ்பெர்ம் அசஸ்மெண்ட், செமன் அனாலிசிஸ் கவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது. பார்த்துட்டா நமக்கு லாஸ்ட் டைமில் கேன்சல் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல லேபில் குவாலிஃபைடான லேபில் நம்ம செமன் அனாலிசிஸ் பார்க்கணும். கரெக்டாக பார்க்குற லேபில் பார்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேபில் ஒரு ட்ராப் வச்சு பார்த்துட்டு அதை வச்சே ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. இதை நம்பி நம்ம ஐயுஐ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு ப்ராப்பரான லெபார்ட்ரியில் நீங்கள் செமன் அனாலிசிஸ் பார்த்துக்கணும். செமன் லிக்விஃபை ஆகிடுச்சு. லிக்விஃபை ஆனதுக்கப்புறம் நம்ம இனிஷியல் அசஸ்மெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்லைடு எடுத்துக்கிட்டு செமன் ஒவ்வொரு நம்ம அசஸ்மெண்ட்க்கு முன்னாடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். விகரஸ் மிக்சிங் பண்ணக்கூடாது. ஃபார்வர்ட் பேக்வேர்ட் மோஷனில் மெதுவாக ஸ்வெல்லிங் மூமெண்ட்டில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ராப் எடுத்துகிட்டு ஸ்லைடில் வச்சுட்டு கவர் ஸ்லிப் வச்சிடணும். ஸ்லைடு ப்ரீவார்ம் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டர். ப்ரீவார்ம்னா ஸ்லைடை 37 degree செல்சியஸில் ஒரு 5 to 10 minutes வச்சுட்டு நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து எடுத்துகிட்டு நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நமக்கு மூமெண்ட் ஆகிறது. ஏன்னா ஸ்பெர்ம்ஸ் ஃபஸ்ட்டு வைக்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும், கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். டைம் ஆக ஆக அந்த ஸ்லைடு வார்ம் அப் ஆக ஸ்பெர்ம்ஸ் நல்லா மொட்டைலிட்டி ஆகும், நல்லா மொட்டைலாக இருக்கும், கவுண்ட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். இதுக்காக நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லைடு ப்ரீவார்ம் பண்ணிவிட்டு நம்ம வச்சு பார்த்தோம்னா நமக்கு கரெக்டான மொட்டைலிட்டி அண்ட் கவுண்ட் தெரியும். நம்ம இந்த இனிஷியல் அசஸ்மெண்ட் நம்ம கரெக்டாக பார்க்கணும். கவுண்ட் ஓரளவுக்கு எவ்வளோ இருக்குது, மொட்டைலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்லாம் இதில் பார்த்துக்கணும். நம்ம 15 million அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம ப்ராசஸ்க்கே போகணும். பசல்ஸ் எவ்வளோ இருக்குது, பாக்டீரியா, டிஷ்யூ டெப்ரிஸ், டெட் ஸ்பெர்ம்ஸ் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அதை வச்சு நம்ம மெத்தட் முடிவு பண்ணிக்கணும், எந்த மெத்தடில் பண்ணலாம் அப்படிங்கிறத. டபுள் டென்சிட்டி மெத்தட் இந்த பசல்ஸ் அதிகமாக இருக்குது, டிஷ்யூ டெப்ரிஸ் அதிகமாக இருக்குது, பாக்டீரியா இருக்குது,
இல்லை டெட் ஸ்பெர்ம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா டபுள் டென்சிட்டி மெத்தட் வந்து பெட்டர். ஸ்பெர்ம் ப்ரிப்ரேஷனில் வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இதில் வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டெக்னிக் வந்து டபுள் டென்சிட்டி டெக்னிக் தான். இப்போ பாருங்கள், இந்த இனிஷியல் அசஸ்மெண்ட் வந்து நான் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் தெளிவாக இருக்காது. என்கிட்ட இருக்கிற மைக்ரோஸ்கோப்பில் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப அட்வான்ஸ்டு மைக்ரோஸ்கோப்லாம் கிடையாது. அதனால் இதில் தெரிகிறத பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு காமிக்கிறேன். இதில் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து நல்லாவே இருக்குது. வந்து அபவ் 40 மில்லியன் வரும். அதனால் நம்ம வந்து தாராளமாக இதை வந்து ப்ராசஸ்க்கு கொண்டு போகலாம். இப்போ அதுக்கு தேவையான திங்ஸை நான் காமிக்கிறேன். மீடியா, டபுள் டென்சிட்டி டெக்னிக் மீடியா, லோயர் லேயர் அப்பர் லேயர்னு சொல்லிட்டு 2 மீடியா இருக்கும். 2 டென்சிட்டியில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம லோயர் லேயர் அப்படின்னு சொல்கிற மீடியா வந்து எடுத்துக்கணும். இந்த கோனிக்கல் சென்ட்ரிஃபியூஜ் டியூப் இருக்குது இல்லைங்களா, இது வந்து அந்த கிட்லேயே வரும். ஸ்பெர்ம் ஓவே கிட்னு சொல்லிட்டு இருக்கும், கிறிஸ்கோ பிராண்டோடது. அந்த கிட்லேயே வந்து நமக்கு வரும். அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அதை வந்து கட் பண்ணணும். ஏன்னா எல்லாமே ஸ்டெரைலாக இருக்கும். அண்டர் ஸ்டெரைல் கண்டிஷன்ஸில் தான் இது பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு லோவர் மீடியா இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு அதில் 1 ml இருக்கும். அந்த 1 ml ஃபுல்லாகவுமே எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சு டைரெக்டாக ஃபோர்ஸாக அடிக்காமல் ஸ்லாண்டிங்கில் வச்சுட்டு விடணும். நம்ம வந்து இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மீடியா ஏதாவது கண்டாமினேட்டடாக இருக்கா அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துக்கணும், இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கணும். நல்லா தான் இருக்கும் மீடியா. நம்ம சப்போஸ் நமக்கு தெரியாமல் ஃப்ரிட்ஜில் ஏதாவது டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா மீடியா கண்டாமினேஷன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஒவ்வொரு டைம் எடுக்கும் போதும் மீடியா ஏதாவது கண்டாமினேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். மீடியா வந்து நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹீட் பிளாக்ல வச்சு 37 டிகிரி செல்சியஸில் வார்ம் அப் பண்ணிக்கணும். வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 37 டிகிரி செல்சியஸ்க்கு மீடியா வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சுட்டு இந்த கோனிக்கல் சென்ட்ரிஃபியூஜ் டியூப்பில் லோயர் லேயர் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போது லோயர் லேயர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்பர் லேயர் வந்து ஆட் பண்ணுறோம். ஃபோர்ஸாக ஆட் பண்ணக்கூடாது. இதுவும் ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சுட்டு சிரிஞ்சு வந்து டியூப் வாலில் வச்சுட்டு மெதுவாக ஆட் பண்ணோம். 2 லேயருமே வந்துட்டு கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பார்க்கும்போதுட்டு லைட்டாக இப்போ வாட்டரும் ஆயிலும் மிக்ஸ் ஆகாமல் ஒரு லேயராக தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி நமக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. ரொம்ப டீப்பாக பார்த்தா தான் தெரியும் 2 லேயரும் மிக்ஸ் ஆகாமல் தனித்தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் லேயர் அப்பர் லேயர் வந்து இப்போ ஆட் பண்ணுறோம். அப்பர் லேயரும் 1 ml தான் இருக்கும். அது இது இந்த கிட்டில் வந்து 1 ml கிட்டு, அதாவது ஒரு கிட்டு வந்து எடுத்தோம்னா ஒரு ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்குது. பல்காகவும் இருக்குது. நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கிட் வந்து பர்ச்சேஸ் நம்மளோட நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிட் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். பல்காக தேவைப்படும், நிறையா வருது அப்படின்னா அந்த மாதிரி பல்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வந்து குவான்டிட்டி லோவாக தான் வருது ஐவா அப்படிங்கும்போது இந்த மாதிரி சிங்கிள் யூஸ் கிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் லேயரும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் செமன் லிக்விஃபை ஆனதுக்கப்புறம் செமன் எடுத்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மினிமம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து 2 mlக்கு மேலே போகக்கூடாது. 1 ml தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரொசீஜரில். நமக்கு கவுண்ட்டு பொறுத்து நம்ம வந்து அதை இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட எடுத்துக்கலாம். 1 mlக்கு கீழே எவ்வளோ இருந்தாலும் எடுத்துக்கலாம். 1 ml தான் மேக்ஸிமம் வந்து 1 ml எடுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கவுண்ட் வந்து அதாவது லோவாக தான் இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரெடி பண்ணணும் போது நம்ம 1 mlக்கும் அதிகமாக அதை பொறுத்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது நமக்கே தெரியும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒவ்வொரு கேஸ்க்கும் பண்ண நமக்கே தெரியும் எதுக்கு எவ்வளோ செமன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. செமன் வந்துட்டு ஆட் பண்ணுறதும் ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சுட்டு அந்த
டியூபோட வாலில் வச்சுட்டு மைக்ரோ மூமெண்ட், அதாவது மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு செமன் வந்து விடணும். மைக்ரோ மூமெண்ட்டில் வந்து விட்டுட்டு ஸ்லோவாக ஆட் பண்ணிவிட்டு அதாவது லோவர் லேயர், அப்பர் லேயர், அதுக்கப்புறம் 3வது லேயர் வந்து செமன். லோயர் லேயரும் அப்பர் லேயரும் எப்படி மிக்ஸ் ஆகாமல் இருக்கோ அதே மாதிரி செமனும் வந்து மிக்ஸ் ஆகாது. இந்த 3 லேயருமே மிக்ஸ் ஆகாமல் நமக்கு தனித்தனியாக தான் தெரியும். இதை நம்ம வந்து ப்ராசஸில் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது அன்வான்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பிரிஞ்சு மேலே வந்துடும், சூப்பர் நேட்டனில் வந்துடும். ஸ்பெர்ம்ஸ் மட்டும் கீழே வந்து செட்டில் ஆகிடும். அதாவது மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் வந்து கீழே வந்து செட்டில் ஆகிடும் பாட்டமில். இந்த டபுள் டென்சிட்டி டெக்னிக்கில் வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது டபுள் டென்சிட்டி அப்படின்னா லோவர் லேயர், அப்பர் லேயர் 2% ஆஃப் அந்த சொல்யூஷன் இருக்கும், லிக்விட் மீடியா. அந்த 2 மீடியாவை போட்டுட்டு ஃபஸ்ட்டு சென்ட்ரிஃபியூஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் மீடியான்னு ஒன்று இருக்கும், அதை போட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணணும். இப்படி நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பசல்ஸ், டெட் ஸ்பெர்ம்ஸ், ஸ்லக்கி ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு மேலே வந்து வந்துடும். நல்லா இருக்கிற மொட்டைலிட்டி, ப்ரோக்ரஸிவ் மொட்டைல்னு சொல்லக்கூடிய நேர்வாக்கில் செல்லக்கூடிய ப்ரோக்ரஸிவ் மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் மட்டும் கீழே வந்து பாட்டமில் செட்டில் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த லேயர் தெரியுதுங்களா? இப்போ வந்துட்டு இந்த 2 லேயரும் போட்டுட்டு செமன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் அமௌண்ட் பேலன்ஸ் வச்சுட்டு டியூப் வந்து நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ண போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வாஷ் வந்து பண்ண போகிறோம். இப்போ இதோட ஆர்பிஎம் அண்ட் டைமிங் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டை பொறுத்து நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செல்ஸ் அதிகமாக இருக்குது, டெட் செல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா 1800 ஆர்பிஎம் 20 மினிட்ஸ் வைக்கலாம். கொஞ்சம் மைல்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 200 ஆர்பிஎம் வந்து குறைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 1500 ஆர்பிஎம் 20 மினிட்ஸ் வந்து வைக்கிறேன். ஏன்னா மைல்டாக தான் பர்சல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக இருக்குது, ப்ரோக்ரஸிவ் மொட்டைல்ஸ் ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த ஆர்பிஎம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் இந்த 2 பேலன்ஸ் டியூபிங் இதையும் வெளியில் எடுத்துடுறோம். எடுத்துட்டு இது மேலே வந்து பாருங்கள், இந்த வேஸ்டேஜ்லாம் எப்படி செட்டிலாக இருக்குது பாருங்கள். அதாவது டெட் ஸ்பெர்ம்ஸ், அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே வந்து டிஷ்யூ டெப்ரிஸ், பாக்டீரியா இதெல்லாமே வந்து மேலே வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் ஃபஸ்ட்டு வாஷ் போடும்போது செட்டில் ஆகிருக்கு பாருங்கள், மேலே வந்துடும். இதெல்லாமே வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு பாஸ்டியர் பிப்பெட் வச்சு ரிமூவ் பண்ணுறோம். சூப்பர் நேட்டனை வந்து ரிமூவ் பண்ணுறோம். எல்லாம் மிக்ஸ் ஆகாத மாதிரி கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறோம். அதாவது கீழே இருக்கிற இந்த செல் பட்டன் வந்து மிக்ஸ் ஆகாத மாதிரி மெதுவாக வந்துட்டு எடுக்கிறோம். அந்த ஃபைனல் வரைக்கும் அந்த செல்ஸ் கீழே வந்துட்டு பாட்டமில் வந்து இது செட்டில் ஆகிருக்கும், ப்ரோக்ரஸிவ் மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ்லாம் செட்டில் ஆகிருக்கும். அதை வந்து மிக்ஸ் பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம மேலே இருக்கிற அந்த மேலாக்க அந்த இருக்கிற இதை வந்து சூப்பர் நெட்டன் வந்து ஃபுல்லாக டிஸ்கார்ட் பண்ணிடுறோம் எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், வேஸ்டேஜ் வந்து இந்த இதில் கண்டெய்னரில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மேலே இருக்கிற சூப்பர் நெட்லாம் நல்லா டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு செகண்ட் மீடியா இருக்குது இல்லைங்களா, ஹெச்எஸ்ஏ பஃபர், அது வந்து செகண்ட் மீடியா வந்துட்டு ஒரு 0.5 ml எடுத்துட்டு இந்த செல் பட்டன் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து மிக்ஸ் பண்ணணும். கீழே இருக்கிற அந்த மொட்டைல் ஸ்பெர்ம்ஸோட மைல்டாக மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு போட்டு ரீசஸ்பெண்ட் பண்ணணும். ரீசஸ்பெண்ட் அப்படின்னா அதோட மிக்ஸ் பண்ணணும். 0.5 ml இந்த செகண்ட் வாஷ் மீடியா வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள், ரீசஸ்பெண்ட் பண்ண சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். செகண்ட் மீடியா வந்து பிங்க் கலரில் இருக்கும். நமக்கு ஒவ்வொரு கம்பெனியில் வந்து கலர் இல்லாமலும் இருக்கும், கலர்லெஸ்ஸாகவும் வரும். ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த கிறிஸ்கோ பிராண்ட் வந்து பிங்க் கலரில் இருக்கும் செகண்ட் மீடியா. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மிக்சரை வந்து
எடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இன்னொரு டியூப் இருக்கும் பார்த்தீங்களா, இன்னொரு டியூப் வந்து கோனிக்கல் சென்ட்ரிஃபியூஜ் டியூப் இந்த கிட்டோடே கொடுத்துருப்பாங்க. ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சுட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற 4 ml 5 ml பஃபர் இருக்கும். அதில் வந்து 0.5 ml ஃபஸ்ட்டு வந்து ரீசஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 4 ml வந்துட்டு எடுத்துகிட்டு திரும்பியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் பேலன்ஸ் வச்சுட்டு சென்ட்ரிஃபியூஜ் போடுறோம். மீதி 0.5 ml வந்துட்டு நம்ம ஃபைனலாக ஸ்பெர்ம்ஸோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து அப்படியே வச்சிடணும் பஃபரை. செகண்ட் வாஷ் போட போகிறோம். செகண்ட் வாஷ் போடுறதுக்கு 1400 10 minutes வைக்கணும். RPM 1400, டைமிங் 10 minutes. இதுவுமே நம்ம கவுண்ட்டை பொறுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கவுண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா RPM நம்ம கம்மி பண்ணிக்கலாம், மினிட்ஸையும் கம்மி பண்ணிக்கலாம். கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதிக அளவில் வச்சுக்கணும். இப்போ ஆஃப்டர் 10 minutes வந்து எடுத்தாச்சு, சாம்பிளை எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், செகண்ட் வாஷில் வந்து இன்னும் நல்லா கிளியராக மேலே இருக்கிற சூப்பர் நெட் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும் பாருங்கள். செகண்ட் டைம் வாஷ் பண்ணும்போது இன்னும் நல்லா வந்து வாஷ் அவுட் ஆகிடும். அன்வான்ட் மெட்டீரியல்ஸ்லாம் நல்லா வாஷ் அவுட் ஆகிடும். அந்த சூப்பர் நெட்டினை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணுறோம். இப்போது கீழே பாருங்கள், அந்த ஒயிட்டாக தெரியுது இல்லைங்களா, அதுதான் வந்து ப்ரோக்ரெசிவ் மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். டெட்ஸ் வந்து இருக்கும், 1-2 இருக்கும், அவ்வளோதான். அது வந்து நார்மல் தான். இப்போ பேலன்ஸ் வச்சுருக்கிற இந்த செகண்ட் மீடியாவில் 0.5 ml பேலன்ஸ் மீடியா இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு இந்த ஃபைனல் வால்யூம் மொட்டைல் ஸ்பெர்ம்ஸோட மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் இன்செமினேஷனுக்காக. 0.5 ml தான் மிக்ஸ் பண்ணணும். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணிவிட்டு இன்குபேட்டரில் வச்சிடணும். இன்செமினேட் உடனே பண்ணுறாங்க அப்படின்னா உடனே வந்து கொடுத்துடணும். இல்லை கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 15 minutesக்கு வேணால் இன்குபேட்டரில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே லேட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடணும். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து இன்குபேட்டரில் இருந்துச்சு அப்படின்னா செல்ஸ் வந்து டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் ஆகும், டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆகும். ஸ்பெர்ம்ஸோட டிஎன்ஏ வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் ரொம்ப டைம் ஆகும் இன்செமினேட் பண்ண, 1/2 hourக்கு மேலே ஆகுது அப்படிங்கும்போது அதை வந்து ஸ்டாண்டிங்லேயே வந்துட்டு வச்சிடணும். ஃபைனல் வேல்யூம் வந்து மிக்ஸ் பண்ணணும் இல்லைங்களா, மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் ப்ளஸ் 0.5 ml மீடியா மிக்ஸ் பண்ண அந்த மிக்சர், அந்த சொல்யூஷன்லேருந்து ஒரு ட்ராப் எடுத்துட்டு ஸ்லைடில் வச்சுட்டு மைக்ரோஸ்கோப்பில் வச்சுட்டு நம்ம டாக்டருக்கு காமிக்கணும். போஸ்ட் வாஷ் எவ்வளோ இருக்குது கவுண்ட்டு, ப்ரீ வாஷ் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, மொட்டலிட்டி எவ்வளோ இருக்குது, போஸ்ட் வாஷ் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, மொட்டலிட்டி எவ்வளோ இருக்குது, இது வந்து நம்ம ரிப்போர்ட்டிங் பண்ணணும். இப்போ பாருங்கள், போஸ்ட் வாஷ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். 40x வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ப்ரீ வாஷ்க்கும் போஸ்ட் வாஷ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ப்ரீ வாஷில் இருக்கிற அந்த பாக்டீரியா, டிஷ்யூ டெப்ரிஸ், பசல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும்.
டெட் ஸ்பெர்ம்ஸும் ரிமூவ் ஆகிடும். மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் தான் இதில் வந்து 90% இருக்கும். போஸ்ட் வாஷில் வந்து 90% மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் தான் இருக்கும். மூமெண்ட்டும் நல்லா வேகமாக ஃபோர்ஸாக ஓடும், அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ வந்து ஸ்பீடாக வந்து ஓடுது பாருங்கள். மூமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ப்ரீ வாஷ் பார்த்ததுக்கும் போஸ்ட் வாஷ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். இது நல்லா வந்து அன்வான்ட் மெட்டீரியல்லாம் வாஷ் அவுட் ஆகிட்டு நமக்கு வந்து ப்ராக்ரஸிவ் மோட்டல் ஸ்பெர்ம்ஸ் மட்டும் இருக்குது. 90% இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.